தனி கட்சி அறிவிப்பு பின்னணியில் இருக்கும் 2 காரணங்கள். மனோஜ் பாண்டியனால் முடிவை மாற்றிய ஓபிஎஸ். தனி கட்சி தொடங்கலாம் என்ற முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் எடுத்த முடிவிற்கு பின் 2 காரணங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வாய்ப்புகள் குறைவு என்பதால் சட்டசபை தேர்தலை ஒட்டி கூட்டணி அமைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பு இனி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதேபோல கூட்டணி குறித்த முடிவை எடுக்க ஓபிஎஸ்க்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. அதில் டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் மீண்டும் நடக்கும். அதற்கு நல்ல முடிவை எடுக்காவிட்டால் நாங்கள் எடுக்கும் முடிவு அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாக இருக்கும். திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளாரே. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க திண்டுக்கல்லிலிருந்து ஓபிஎஸ் புறப்பட்ட போது என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கிறது, அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று கூறியிருந்தார். ஆனால் அடுத்த நாளிலேயே புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை ஓபிஎஸ் வெளியிட்டிருப்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஓபிஎஸ் எடுத்துள்ள முடிவுக்கு பின் 2 காரணங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதில் முதல் காரணம் என்னவென்றால், குழுவாகவோ அணியாகவோ இருந்தாலும் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க முடியாது. ஏற்கனவே தங்கள் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு சென்றுவிட்டார். இந்த சட்டசபை தேர்தலில் தன்னுடன் இருப்பவர்களுக்கு போட்டி போடக்கூட வழிவகை செய்யாமல் இருந்தால் அது அரசியல் வாழ்க்கைக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும் என்று கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். மறுபுறம் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்கவே தொடக்கம் முதலே விரும்பி வருகிறார். அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்று தெரிந்துவிட்டது. இதனால் தனி கட்சியாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தரப்பில் ஒதுக்கப்படும் தொகுதிகளில் உள் ஒதுக்கீடு மூலமாக சில தொகுதிகளை பெறலாம் என்று முடிவு செய்திருக்கலாம் என்று விபரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதனால் ஓபிஎஸ் என்டிஏ அல்லது தாவேகவுடன் கூட்டணிக்கு செல்லலாம் என்று பார்க்கப்படுகிறது.